ஹாய் எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கலரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிங்க் கலரில் ப்ரேஸ்லெட் பண்ணிடலாமா? ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஃபோர் ஷோயிங், இந்த மாதிரி பண்டல் தான் என்கிட்ட இருக்கிறது. லைக் ப்ரேஸ்லெட்டை வந்து பண்ணுறதுக்காகவே இந்த பண்டல் வந்து இருக்குது, எலாஸ்டிக் த்ரெட்ஸு. ஸோ இதுலேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பேன் அப்படின்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது இந்த பண்டல் தான் அது. ஸோ இது வந்து அரவுண்ட் 800 to 900 வரும். நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ இதுதான் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்கான எலாஸ்டிக் த்ரெட்டு. ஸோ ஆமாம், உங்களுக்கு இதே மாதிரி இதே பண்டல் வேணும்னா கூட கண்டிப்பாக நம்ம பேஜில் உண்டு. ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிங்க்குக்கு பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். 6 செட் ஆஃப் பிரேஸ்லெட்டு. இது இந்த ப்ரைஸும் வந்து 250 to 300 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த பீட்ஸு நான் இன்றைக்கி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, லைக் வேரியஸ் பீட்ஸில் வந்து காம்பினேஷனாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, உங்கள் முன்னாடி ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்லேருந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து ஐடியா இருக்குது, செட் ஆஃப் பிரேஸ்லெட் பீட்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத என்கொயரியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிரான்ஸ்பெரண்ட் பீட்ஸ் வந்து பேபி பிங்க் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இதுலேயே வந்து பேட்டர்ன் போட்ட பீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பேட்டர்னாக வேவி பேட்டர்னாக இருக்கும். அண்ட் தென் இதில் கொஞ்சம் டார்க் கலர் அதே மாதிரி பேட்டர்னில் இந்த வேவி பேட்டர்ன்லேயே இருக்கும். கொஞ்சம் டார்க் பிங்க் இது. அதுக்கப்புறம் கிராக்கிள் பீட்ஸ் அது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கலரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிராக்கிள் பீட்லேயே வந்து பேபி பிங்க் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த கலரில் பிளெயின் பீட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேங்கிங்காக இதுவும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த பிங்க் கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டார்க்கஸ்ட் பிங்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு இருக்கும். இந்த ஸ்டாரில் நீங்கள் அதை நூல் கோத்துட்டு இது மத்தியில் வந்து ஒரு பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது ஐட்டம் இது. ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்டாக நான் எப்போதும் பார்ப்பேன். நான் இது கோர்த்து ஒரே ஒரு பீடு வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நான் இது யூஸ் பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு இன் பிட்வீனாக நான் ஒரு பீடு வச்சு தான் கோப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நீங்கள் இன் பிட்வீனில் வச்சு நீங்கள் கோத்துக்கலாம். ஒரு ஒரு பூ எஃபெக்ட் வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் கோக்காததுனால இந்த மாதிரி லைக் ஸ்ப்ளிட் ஆகி வருது. பட் இல்லைன்னா இது வந்து நல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸும் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக இந்த சாக்லேட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சாக்லேட் பீட்ஸ்லேயும் வந்து லைட் பிங்க் இருக்குது, டார்க் பிங்க் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கு. ஸோ லைட் பிங்க்கும் நம்மக்கிட்ட பேபி பிங்க் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார், இது வந்து சின்ன ஸ்டாரு, பெரிய ஸ்டாரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன ஸ்டார்லேயும் வந்து பேபி பிங்க் கலரு அண்ட் இந்த பிங்க் கலர். ஸோ இந்த 2 வெர்ஷன்ஸும் நான் இப்போ காமிக்கிற எல்லா வெர்ஷன்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி வந்து பெரிய ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பேபி பிங்க்லேயும் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க் வேரியேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஹைலைட் வந்து டார்க் பிங்க் கொடுத்துருப்பாங்க, வெரஸ் இது வந்து லைட் பிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுமே வந்து அதுதான் டிஃப்ரென்ஸு. பூ வச்ச டிசைன் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பூ வச்ச டிசைன்லேயே வந்து நம்மக்கிட்ட இந்த டார்க் பிங்க் அவைலபிளாக இருக்குது, லைட் பிங்க் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதே வந்து சின்ன பேக்கெட் 150 கிராம்ஸ் அந்த மாதிரி கிராம்ஸ் கணக்கில் வேணும் அப்படின்னா கூட நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பீட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டாலே நம்ம ரெஸ்பான்ஸ் வந்துடும் நம்ம சைட்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேபிட் போட்ட பீட்ஸு, இதுலேயே வந்து பிங்க், லைட் பிங்க்லேயும் இருக்குது, டார்க் பிங்க்லேயும் இருக்குது. இதுதான் வந்து நம்மக்கிட்ட பிங்க் வேரியேஷன்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாட்டி வந்து பீட்ஸை வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸில் எவ்வளோ போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
ஒவ்வொரு பீட்ஸ்லேயும் இப்போ இந்த பீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதில் 2 கலரும் ஒரே பீடு தான். ஐ மீன் ஒரு பிரேஸ்லெட். ஸோ இது வரைக்கும் ஒரு பிரேஸ்லெட் என் கைக்கு வந்து இந்த வரைக்கும் ஒரு பிரேஸ்லெட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இதை பண்ணியிருக்கேன். கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த வாட்டி வந்து கோர்த்துருக்கேன். நான் இப்போது இது வந்து எப்படி பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ இப்படி தான் வந்து நான் பேர் அப் பண்ணியிருக்கேன். இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எப்போதும் வந்து யூசுவலாக நம்ம போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மாடர்னாகவும் அட் த சேம் டைம் ட்ரெண்டியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் டிசைன்? லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த செட்டு வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து என்னோடய டேஸ்ட்டில் நான் பண்ணுற எனக்காக பண்ணுற செட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால இதை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஸ்டைலிங்கை என்னுடைய டே டு டே லைஃப்பை பார்க்க நீங்கள் ஆசைப்பட்றீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்கே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்னொரு பேஜ் சுஷீஸ் லைஃப் அப்படிங்கிற பேஜில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி வந்து கெட் ரெடி வித் மீ பண்ணுறேன், இதெல்லாம் நான் வந்து எப்படி மேட்ச் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஜ்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர். பாய்.